வணக்கம் மக்களே, ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நேற்று கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். ஏ போர்டில் 9 கொடுத்த இடத்துல 7 வரும், 9 வரும் அப்படின்னு சொல்லியிருப்போம். நான் புதிய ஃபார்முலா படி 9 டைரெக்டாக வந்திருக்கு. பி போர்டில் 8 வந்த இடத்துல 9 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரெண்டாவது ஃபார்முலா படி 8 வந்திருக்கு. சி போர்டில் 3 வந்த இடத்துல 2 அல்லது 6 வரும் அப்படின்னு சொல்லியிருப்போம். புதிய ஃபார்முலா படி 9, 8, 6 நம்ம கொடுத்த நம்பரு. ஆனால் ரிசல்ட்டு 9, 8, 8. முதல் நாள் ரிசல்ட்டை வச்சு 3 கூட்டி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். அவங்க 3, 5 + 5 கூட்டி வச்சு அடிச்சிருக்காங்க. 9, 8, 8 ரிசல்ட்டு. நம்ம சேனலில் ஏபி மட்டும் தனியாக போட்டவங்க இன்றைக்கி வின் பண்ணியிருப்பாங்க. ஏபிசி ஃபுல்லாக வின் பண்ணலை, ஏபி மட்டும் வின் பண்ணியிருப்பாங்க. அதுபடி நம்மளுடைய புதிய ஃபார்முலா படி ஒவ்வொரு நம்பரும் புதுசாக எடுத்து புதிய ஃபார்முலா படி நாம் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுபடி இன்றைக்கி ரிசல்ட் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3, 2, 9, 9, 8, 3 முதல் நாள் ரிசல்ட்டை வச்சு அந்த கீழே பாருங்கள் 9, 8, 6 வந்திருக்கா. அந்த நம்பரை தான் நம்ம கொடுத்துருந்தோம். 9, 8, 6 ரிசல்ட்டு 9, 8, 8. அதுபடி இப்போ இன்றைக்கி உள்ள நம்பரை பார்க்கலாம். இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்திருக்குங்க, நாம் கொடுத்த கணக்குப்படி ஏ போர்டில் 9 டைரெக்டாக பாஸ் ஆகிருக்கு, பி போர்டில் 8 டைரெக்டாக பாஸ் ஆகிருக்கு, சி போர்டில் நாம் கொடுத்தது 5. ஆனால் ரிசல்ட்டு நம்ம சி போர்டில் கொடுத்தது 6 + 2 போட்டு 8 பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்முலா படி இப்போ அதே ஃபார்முலா படி இன்றைக்கான கெஸ்ஸிங் நம்பரை இப்போ பார்த்துடலாம். +988க்கு +2 போட்டு 986 நம்ம கொடுத்ததில் +2 போட்டு ரிசல்ட் வின் பண்ணியிருக்கு. 988 ரிசல்ட்டு. இப்போ அதுபடி இன்றைக்கான ரிசல்ட்டு 2, 7, 2, 9, 8, 8. இதை நாம் இப்போ போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டை தள்ளிடுங்க. இந்த ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டை தள்ளிட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஏ போர்டில் ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டை தள்ளிட்டா அடுத்து ஒரு 3 டிஜிட் கிடைக்கும். இப்போ 9 வந்த இடத்துல 0 வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து 8 பி போர்டில் 8 வந்த இடத்துல 5 வர வாய்ப்பு இருக்குது. 8 நாளைக்கு மீண்டும் டைரெக்டாக சி போர்ட்லேயே இறங்க வாய்ப்பு இருக்குது. 0, 5, 8 இதுதான் நமக்கான கணிப்பு எண். இன்றைக்கி நம்ம சொல்கிற பழைய ஃபார்முலா படி 5 வர இடத்துல 2 வரலாம், 2 வர இடத்துல 5 வரலாம். அது மாதிரி 0, 5, 8 வர இடத்துல 0, 2, 8 போடலாம். இது இந்த ஃபார்முலா படி +1 + போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 058க்கு 858 வரலாம். இது கெஸ்ஸிங் நம்பரு, 4ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் நம்பரு. அது மாதிரி 258 வரலாம். 058 ஒன்று தான் அது கான்செப்ட்டு. அது மாற்றி வந்தால் எப்படி வரலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். 528 வரலாம். 058, 858, 258, 528 இதுதான் இன்றைக்கான கெஸ்ஸிங் நம்பரு. இதில் சின்ன சின்ன சேஞ்சு உங்கள் கணக்கில் எது வர்ற மாதிரி இருக்கோ அதையும் போட்டு ட்ரை பண்ணலாம். நம்ம கொடுக்குற ஒரே ஒரு நம்பரு 058 மட்டும்தான். அடுத்து நம்ம இப்போ பார்க்குறது 272, 988. இதுக்கு இன்னொரு ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த நம்பரில் எந்த நம்பர் அதிகமாக வருதோ அந்த இது ஆல் போர்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இப்போ 7 அதிகமாக இருக்குது இந்த இடத்துல 7. இப்போ 058க்கு கூட 7 சேர்த்துக்கலாம். நம்ம 058 டேரெக்டாக ஏபிசி கொடுக்குறதுனால 7 4 டிஜிட்டில் சேர்த்துக்கலாம். டிக்கு 7 சேர்த்துக்கலாம். இதை பாருங்கள் 058, 028 டி போர்டில் 7 சேர்த்துக்கலாம். 70, 58, 70, 28 வர அதிகப்படியாக